ஒரு காலத்துல கூகுளுக்கு போட்டியா ஓஹோன்னு இருந்த யாஹூ இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம போனதுக்கு என்ன ரீசன்றது உங்களுக்கு தெரியுமா? பெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிறது யாஹூ ஸ்டார்ட் பண்ண ஃபியூ மந்த்ஸ்லயே யாஹூ குயிக்லி பிகம் a லீடிங் வெப் போர்ட்டலா மாறுறாங்க. பட் கொஞ்சம் வருஷத்துல கூகுள் வந்து காம்படிஷன்ல உங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்றது இல்லாம கூகுள் யாஹூவோட கிளீனான இன்டர்ஃபேஸ் அண்ட் சர்ச் இன்ஜின் பிரையாரிட்டைசேஷன்லயும் நல்ல அல்காரிதத்தோட மார்க்கெட்டை ஒரு சைடுல கேப்சர் பண்ண இன்னொரு சைடுல யாஹூக்கு அப்பதான் பிரச்சனையே வர ஸ்டார்ட் ஆச்சு. ஆல்ரெடி யூசர்ஸ் யாஹூ எழுந்துட்டு இருக்கும்போது கம்பெனிக்கு சிஇஓ வந்து அடுத்த 5-10 வருஷத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான விஷன் மிஷனை செட் பண்ணி யாஹூ அதை நோக்கி கொண்டு போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே அமையாம போகுது. பிகாஸ் 2 to 3 இயர்ஸ்க்கு யாஹூ சிஇஓ சேஞ்ச் பண்ண அந்த கம்பெனியோட விஷன் அண்ட் மிஷன் கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆச்சு. இதனால நிறைய பிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸை யாஹூ மிஸ் பண்றாங்க. கூகுள வெறும் $1 million Facebook $1.1 billion யூடியூப் $6 billion வாங்குற ஆஃபர் யாஹூக்கு வந்தோம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்றாங்க. இப்படி தொடர்ந்து டவுன்ஃபால் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த யாஹூ வர ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் மிஸ் பண்றாங்க. 2008ல மைக்ரோசாஃப்ட் யாஹூக்கு $44 billion ஆஃபர் பண்றாங்க. அதை ரிஜெக்ட் பண்ண யாஹூ கடைசியில நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறமா 2017ல வெரைசான்ன்ற கம்பெனி வெறும் $4.5 billion கொடுத்து யாஹூ அக்வயர் பண்ணிக்கிறாங்க. என்ன கொடுமை சரவணன்.